அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம். வரிசையாக நட்சத்திர வரிசையில அவிட்டம் நட்சத்திரத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம். செவ்வாயுடைய நட்சத்திரம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவை, சிறப்பு, இஷ்ட தெய்வம் எல்லாமே இருக்கு. சயன பெருமாள், திருவாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூலர் அவதரித்த நட்சத்திரம். அதாவது கோரக்க முனிவர், பூதத்தாழ்வார் பிறந்த நட்சத்திரம். ஆழ்வார்கள் எல்லாம் சிறப்பான ஒவ்வொரு நட்சத்திரம், நாயன்மார்கள் பிறந்த நட்சத்திரம் எல்லாமே இருக்கு. அப்ப பிரம்மா ஞான உபதேசம் பெற்ற நட்சத்திரம் எது அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரம். தவிட்டு பானை எல்லாம் தங்கம்பாங்க, அதெல்லாம் உண்மையா? பழமொழி தானே, எல்லாருக்கும் அப்படி கிடைச்சிட்டா என்ன இருக்கு? அப்ப நட்சத்திரம் நமக்கு சில விஷயங்களையும் செயல்பாடும் அதோடைய ஒட்டிதான் இருக்கும். அந்த காரகத்துவம் ஒட்டிதான் போகும். இப்ப அந்த மத்தளம், உடுக்கை, இந்த மாதிரி குறியீடுகள்லாம் நீங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய குறியீடுகள். அப்ப சில விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த நட்சத்திரம் இப்ப செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நட்சத்திரம் வானலத்துல இருந்து பக்கத்திலேயே தெரியற மாதிரி இருக்கும், பிரகாசமா இருக்கும். சனி பகவானுடைய தோஷம் உங்களுடைய நட்சத்திரம் தாங்க. இப்படி இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தை நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பசுமாடு இருக்கும், அதே மாதிரி பசு தொழுவம் ஏதாவது இருக்கும். நிறைய பேர் பால் கறந்துட்டு போறப்பா இப்ப பசுமாடு இல்லைன்னா பால் கறக்குறவங்க வீடா இருப்பாங்க. இது மாதிரி பால் தொடர்பு இருக்கிறது, பசுமாடு தொடர்பு இருக்கக்கூடியவங்களாம் உங்க வீட்டு பக்கமா குடியிருப்பாங்க. ஆடை தானம் கண்டிப்பா நீங்க அவசியம் கொடுக்கணும். ஏன்னா உணவு தானம், பால் தானம் அப்படின்னு நிறைய தான வகைகள் இருக்கு. உங்களுக்கு எப்பயுமே பெரியவங்களுக்கு, முதியோர்கள் யார் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அதே போல பால் வாங்கி நீங்க கொடுங்க, அல்லது பால் உணவுகளை கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் நல்ல ஒரு சுட்சுமமா உங்களுக்கு சொல்றது. கோயில்ல நீங்க தீபம் ஏற்றும் போது நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சனி பகவானுடைய அதிபதியாக வரக்கூடிய ராசியில விழறனால. அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப உடைப்பட்ட நட்சத்திரம் வேற. அப்ப சில விஷயங்கள் வாழ்க்கையில, கல்யாணத்திலேயும் சரி, திருமண தடையை ஏற்படுத்துறதோ, அல்லது திருமணம் நடந்தா திருமண பந்தத்துல உடைப்படுறதோ, ஏதாவது கலத்தர பாவத்துல பிரச்சனை வர்றதோ, இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அப்ப நம்மளுடைய தாராபலங்கிற நல்ல நட்சத்திரத்தை, இப்ப ராகுடைய நட்சத்திரத்துல நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணும்போது ஒரு பிரச்சனையில இருந்து மீளக்கூடிய விஷயம். எப்பயுமே ஹோம பூஜைக்கு நீங்க வாங்கி கொடுங்க. சமைத்துக்கட்டு எது வேணாலும், நெய்தி எது வேணாலும் உங்களால முடிஞ்சதை அதுக்கான பொருட்களை வாங்கி கொடுங்க. வீட்டிலேயே பூஜை அறையில மட்டை தேங்காய் வச்சு வழிபாடிடுங்க. என்ன வேண்டுதல், பிரார்த்தனை, சங்கல்பம் வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சட்டுன்னு அமையும். ஒவ்வொரு சூட்சும ரகசியப்படி நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு வரோம். அப்ப அவிட்ட நட்சத்திரத்துக்கு உடல்வாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலர் ஒல்லியா இதா இருப்பாங்க, மீடியமா இருங்க, அதிகமான குண்டா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கவே மாட்டாங்க. எதையுமே விரும்பி தேடி வரக்கூடியவங்க, நல்ல ஒரு கூட்டு குடும்பமா வாழணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லைக் பண்ணி உறவுகளை நேசிக்க கூடியவங்க அவிட்ட நட்சத்திரம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ஆசை பாசை அப்படிங்கிறத கொஞ்சம் அளவாதான் எடுத்துக்குவாங்க. விரக்தி தன்மை எப்பயுமே இருக்கும். விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய வீர தீர செயல்கள், இந்த காவல்துறை, அதே மாதிரி இராணுவ துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய அமைப்பு அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். எப்பயுமே ஒரு ஃபேமிலிய, ஒரு மக்களை, ஒரு நட்பு வட்டாரத்தை அப்படி சார்ந்தே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதேம்பாங்க. எந்த ஒரு விஷயத்துல கௌரவம் பார்ப்பாங்க. இவங்க சரி இல்லையா, நான் அந்த வீட்டு வாசப்படியே போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குணம் உண்டு. அதனால அரவணைச்சு போறது, நட்பு உள்ளத்தோட பழகக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரம் தொழில் வேலையில பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தோட அதை ஜெயிக்கணும் அப்படின்னு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, எப்படியாவது பாடுபட்டு நம்ம அதுல ஒரு முன்னேற்றம் அடையணும். சுய தொழில் அப்படிங்கறது உங்களுக்கு சரிவை சந்திப்பீங்க. கண்டிப்பா ஒரு பிரச்சனையோ, பண பிரச்சனையோ அல்லது ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். சொந்த தொழில் அவ்வளவாக செட் ஆகாது. அப்படி நீங்க வேலைக்கு ஒரு 2 பேரை வச்சு, நீங்க வேலையால் வச்சு நீங்க செய்யலாம். தனிப்பட்ட முறையில
முயற்சித்து மீடேறி வர்றது கஷ்டம். படிப்படியான ஒரு உயர்வு தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். படிப்புலையோ அதாவது கல்வி படிக்கும் பொழுது வந்து இப்போ ஸ்கூல் டைமோ அல்லது கல்லூரி டைம்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தடையை மீறி தான் நீங்க வருவீங்க. நிர்வாகத்துறையில நல்ல பேர் வாங்கறதுக்கு ரொம்ப போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரம் சொல்லுது. அப்ப ஜென்மத்துல நம்ம என்ன சார்ந்து ஒரு சில விஷயங்களை பாவமோ ஒரு துரோகத்தன்மையோ போன ஜென்மத்துல செஞ்சாதான் இந்த மாதிரி தொழில் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம இந்த ஜென்மத்துல அனுபவிப்போம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப புதுவிதமான முயற்சிகள் எப்பயுமே நீங்க செய்யக்கூடாது. நல்ல ஜாதகம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றோம். முன்னேற்றத்துல தடையும் நான் பொருளாதார வளர்ச்சியில தடையும் எப்பயும் உங்களுக்கு இருந்துரும். அதுல வந்து நம்ம லாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்குறது கஷ்டமா விஷயமாயிரும், மன குழப்பத்தை கொடுத்துரும். அதே போல உங்களுக்கு உடம்புல ஏதாவது காய தழும்புகள் ஏற்படுத்திருக்கும். அப்ப உங்களுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரம் பொதுவாக பெண்களுக்கு அப்படிங்கும் போது நல்லா இருக்கும். அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் நீங்க வச்சுக்கலாம். கல்வியில தடை அப்படிங்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இது மாதிரி குணசீலம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் பெருமாள் வழிபாடு எடுத்துட்டு வாங்க. அங்க நீர்மோர் தானம் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா நிறைய இந்த படிக்கிற குழந்தைங்கள வந்து அவிட்ட நட்சத்திரம் தான் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நிறைய விஷயத்துக்கு கோயில் சார்ந்த பரிகாரம் இருக்கு. ஆனா அவங்கவுங்க வயதோட்டம் பொறுத்துனா நம்ம சொல்றோம். இப்ப ஆண்களா இருந்தா மனைவி வீட்டு அருகில வந்து எப்படி இருக்குன்னா அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடாது, ஒரு இது வச்சுக்காத போகாத வராதிங்கன்னு ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாங்க. அதே போல குடும்பத்துல தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீ தலையிடு அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்க அனுபவமா சொன்னாதான் நமக்கு தெரிஞ்சதை தான் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம். அப்ப கணுக்கால் கால் அப்படிங்கக்கூடிய இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும். காது, மூக்கு, தொண்டை, இஎன்டி இது அதே மாதிரி தொண்டை பகுதியில எல்லாம் உங்களுக்கு கவனமா இருக்கணும். நிறைய வந்து இந்த தண்ணினால உங்களுக்கு பிரச்சனை வரும். வாட்டர் குடிக்கிறதுல அல்லது வெளிய இடத்துல சாப்பாடுனால எல்லாம் உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். நோய் அப்படிங்கும்போது இந்த தோல்ல வந்து டிசீஸ் ஏதாவது வந்து இந்த சொறி சிரங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டு அப்புறமே வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா உடல் வாகுல அப்படிங்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து இந்த நறுமணமா வாசனை சென்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க விரும்பி போட்டுக்குவீங்க. வன்னி மரத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவோ விநாயகரோ இந்த மாதிரி வழிபாடு எடுங்க. உங்களுக்கு இந்த நோய் ஸ்கின் டிசீஸ்ல கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. ஆனா அவரவருக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதே போல நீங்க வேதபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்கு, நெட்ல போட்டு பாருங்க. அந்த கோயில போய் வழிபாடு எடுங்க. அக்னீஸ்வரர் கோயில் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். எத்தனை வழிபாடுகள் இருந்தாலும் நம்ம கர்மாவை ஏதோ ஒண்ணு சுமந்துதான் பிறந்திருக்கும். அதை தீர்க்க ஒவ்வொரு பாதத்திற்கும் நம்ம வழிபாடு சொல்றோம். அப்ப முதல் பாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் ஓரையில தான் போகணும். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு தான் போகணும். ஆவணி மாதம் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல திருக்காட்டூர் ஸ்ரீ பைரவர் இருக்கார். அதாவது வேதாரண்யம் பக்கம் நியர். அது அங்க நெட்ல போட்டு பாருங்க. அந்த கோயில போயிட்டு நீங்க ஆகம விதிப்படி என்ன அந்த வரலாற்று செய்தியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு நீங்க உங்க வசதிக்கேற்ற வழிபாடு எடுத்துட்டு வாங்க. 2ஆம் பாதத்துல பிறந்திருக்க கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்க நீங்க புரட்டாசி மாதம் சிக்கல் சிங்கார வேலன் முருகப்பெருமான வழிபாட எடுங்க. இங்க இருக்கிற சிவன் கோயிலும் நீங்க போய் வழிபாடு எடுங்க. மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் பாதம் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ஐப்பசி மாதம் கும்பகோணத்துக்கிட்ட இருக்கக்கூடிய வளஞ்சுழி அப்படிங்கக்கூடிய வெள்ளை விநாயகர் இருக்கார். இந்த மிக சிறப்பானவர். அங்க போயிட்டு அவரோட விஷயமெல்லாம் கேட்டு அந்த ஐயர்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அங்க அஷ்ட பூஜை வழிபாடு எல்லாம் இருக்கு. அந்த பூஜை வழிபாடெல்லாம் எடுத்துக்குங்க. அங்க காளியம்மன் வழிபாடு இருக்கு. அந்த வழிபாடு எப்படி செய்யறாங்க, என்னென்ன ஆகம விதிப்படி செய்யறாங்க, அபிஷேகத்துக்கு தரணுமா அல்லது ஒரு சேலை வாங்கி சாத்தணுமா, அதெல்லாம் கேட்டு நீங்க அந்த காளியம்மன் வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும். 4ஆம் பாதம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கார்த்திகை மாதம். இந்த மாசத்துல கும்பகோணம் சேஸ்திர பாலபுரம் இருக்க அதாவது கால பைரவர், அந்த பைரவருடைய வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். கர்மா கோயிலுக்கு போய் சந்திச்சு நம்ம சாமிக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணிட்டு வழிபாட்டு முறைகள் எடுக்கும் பொழுது அன்னையிலிருந்து நம்மளுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி நம்ம என்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்வை கொடுக்கும். படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு விளக்கமா கொடுத்துருக்கோம். அடுத்த நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.